நீங்க சினிமால அதை சொல்லி கொடுக்க முடியல. நிறைய படங்கள்லாம் முன்னாடி பழைய காலத்து படங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த வைரம் கடத்துறவங்க கெட்டவங்க, அந்த வைரம் கடத்துறவங்களை பிடிக்கிறவங்க, அவர்களை பிடித்து அவங்களோட சண்டை போட்டு அவர்களை தண்டனை கொடுப்பவர்கள் இல்லையா, அவங்க தான் ஹீரோவா இருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல வைரம் கடத்துறவங்க தான் ஹீரோவாவே இருக்கிறாங்க. அதனால படம் எல்லா படத்துலயும் யாரெல்லாம் ரவுடியா இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் படம், யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்க தான் பெரிய ஹீரோ அப்படின்றதுதான் படமாக வருகிறது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பசங்க எதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்வார்கள், நம்மளை பார்த்து தான் கத்துக்கணும். அந்த விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நான் என் வீட்டுல கூட குழந்தைங்களை நான் சொல்லுவேன், என்னுடைய பி கைண்ட் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பேன். கைண்ட் பாய், குட் பாய், குட் கேர்ள் அப்படிலாம் சொல்லி கொடுப்போம். யாராவது குழந்தை பயங்கர ரவுடி, என்ன சொல்ல, ரவுடின்றது ரொம்ப தவறான வார்த்தை. அதை பையா வச்சு குழந்தைங்களை நீங்க கொஞ்சுவீங்க. நம்ம முன்னாடிலாம் தங்கமே செல்லமே வைரமே அப்படின்லாம் கொஞ்சிட்டு இப்ப குழந்தை பெரிய ரவுடி, ரவுடி பேபின்னு சொல்றதுல பெருமைப்பட்டுக்கிறாங்க. தப்பு. ரவுடின்றதே கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை போய் குழந்தைங்களுக்கு சொல்றதா இல்ல. அவன் நல்ல பையன் சொல்லி குழந்தைய வளருங்கள். அப்பதான் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இது என்னுடைய வேண்டுகோளாக பெற்றோர்களிடம் சொல்கின்றேன். இந்த மனித ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். நம்ம அவங்களை IAS ஆக்குறோம், IPS ஆக்குறோம், வருமான வரித்துறை அதிகாரி ஆக்குறோம், இல்ல மிகப்பெரிய கம்பெனியுடைய CEO ஆக்குறோம், இல்ல மிகப்பெரிய விவசாயி ஆக்குறோம். எது வேணாலும் அந்த குழந்தைகளை நாம் கொண்டு வரலாம். ஆனா அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். அடுத்ததாக எந்த குழந்தை எதை சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க. உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு எந்த சொன்னாலும் கேட்க வேண்டும். ப்ளீஸ் லிசன் டு அவர் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னமோ இருக்கு, பள்ளிக்கூடத்துல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கேளுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பிடிச்சது எது, அவங்களுக்கு சயின்ஸ் பிடிக்குதா, மேக்ஸ் பிடிக்குதா, இல்ல கணினி அறிவியல் பிடிக்குதா, இல்ல பாட்டு பாட பிடிக்குதா, இல்ல விளையாட்டு விளையாட பிடிக்குதா, இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள், இல்ல பள்ளிக்கூடத்துல ஏதாவது அவர்களுக்கு மன கஷ்டம் நடக்குதா, இந்த எல்லா விஷயங்களையும் ஆசிரியர்கள் காது கொடுத்து கேட்பதை போல பெற்றோர்களும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அது முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நான் இங்க சொல்றேன். இந்த